தேங்க்ஸ்ண்ணா. ஹாய்ங்க, ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஷேர் ஆட்டோவிலே வந்து இறங்கியிருக்கேன். உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்ன சொல்கிறோமோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதுதாங்க சைட்டு, வாங்க டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது பஸ்ஸு போகிற ரோடு, லயலோ அகாடமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைபர்ஸ், வீடு எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே நிறைய ப்ரீமியம் பிராண்ட்ஸ் லேண்ட் சேல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 6000 ரூபாய் வரைக்கும் கூட சேல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற ஒரு ஆன் ரோட்டில், ஓகேங்களா, பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் இறங்குனீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் இல்லையா, ஆன் ரோட்டில் வீடு கட்டுறதுக்கு லேண்டு நமக்கு சேலுக்கு வந்திருக்குது. ப்ராப்பர் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவல். தாம்பரம் சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தான். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃப்ளட்ஸில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாத ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பெரிய ஹைலைட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு அடுத்த காம்பவுண்டில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. எந்த அளவுக்கு ப்ரைம் லொக்கேஷன் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல்ஸ் இருக்குது. ஈஸி ஆக்சபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாய்ராம் காலேஜ், தனலட்சுமி காலேஜ் எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல லொக்கேஷனு. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஆல்ரெடி நிறைய வீடுகள் இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்குள்ளே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா கண்டிப்பாக பிடிக்குங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கமெண்டில் பின் பண்ணுங்கள். அவ்வளவு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஒரு அழகான ஆர்ச்சு, பெரிய கேட்டுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த சைடில் பாருங்கள், உள்ளே வரும்போதே ஒரு அழகான கார்டனிங் இருக்குது. அண்ட் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் வீடுகள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. அவ்வளோ ப்ரீமியமான ஒரு லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஓனர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வசிக்கிறாங்க. என்ன ரீசனாக அதை சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு வந்து டைட்டில் பக்காவாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் இது. ஃபேஸ் அண்ட் ஃபுல்லாகவே வீடுகள்லாம் வந்துடுச்சிங்க. அண்ட் எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் விஜய். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய டைரக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டில் நமக்கு லேண்ட் சேல் பண்ணுறது ஸ்ரீ பாலாஜி குரூப். அவங்க சென்னையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய ராயல் என்க்ளேவ் அந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சிங்க. வீடுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். நமக்கு ஃபேஸ் 2ல் வெறும் 16 வில்லா பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் வந்து எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ் 2 காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அழகாக ரொம்பவே க்ரீனரியாக மாமரங்கள், தென்னை மரங்கள் தாங்க உள்ளே இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளாட் வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மாமரமும் உள்ளே இருக்கும், தென்னை மரமும் உள்ளே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குங்க. அதுவும் அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாத ஒரு லொக்கேஷனில் ஆன் ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. முக்கியமாக வந்து ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே, அதாவது லிமிட்டடாக ஃப்ளாட்ஸ் இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், லொக்கேஷனும் பாஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்ரிசியேஷன் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எல்லாத்துக்குமே ஆப்ட்டுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, தாம்பரம் பஸ் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோயம்பேடுன்னு சொல்லக்கூடிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு, இல்லைங்களா, அதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாப் எல்லாமே வரப்போகுது நம்ம அவுட்டர் ரிங் ரோடு ஸ்டேச்சில். இது எல்லாமே இந்த சைட்டில் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரேடியஸ்லேயே இருக்குங்க. அப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், மெயின் ரோடு சுற்றி வீடுகள் இருக்குது, மத்தியில் தான் நமக்கு லேண்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க. உங்களுடைய கனவு வீடு கட்டுறதுக்கு ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ராப்பர் அப்ரூவோட வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே வீடு கட்டுறீங்க அப்படின்னா அடுத்து என்ன யோசிப்பீங்க? பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைப்பீங்க இல்லையா? உண்மையிலேயே ஜஸ்ட் நம்ம கேட்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, லயோலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேயே காட்டினேன் இல்லைங்களா, சான் அகாடமி ஸ்கூலில் இருந்து நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து உங்கள் குழந்தைங்களை கூட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து காலேஜ், முக்கியமான காலேஜ் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனலட்சுமி காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. அப்படி ஒரு பாஷான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் ஸ்ரீராம் கேட்வே அல்லது தாம்பரம் மெப்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த லொக்கேஷனில், இந்த சைடு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்,
சென்னை வெஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் நான் லேண்டு தேடிட்டு இருக்கேன் வீடு கட்டுறதுக்கு எதர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன ரீசன்னா சிட்டி மீட்குள்ளே உங்களுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி முதல் காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த சைட் அமைஞ்சிருக்க லொக்கேஷனுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு சென்னையோட முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்டுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரோடு, டெவலப்மெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் வரக்கூடிய ரோடு, ஓஎம்ஆர் அளவுக்கு மாறக்கூடிய ரோடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் வர வழியில ஒன்றுக்கு 2 பெட்ரோல் பங்க் இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க நம்ம சைட்டுக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அங்கே. ஓகேங்களா, இது என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இருக்கும் தெரியுங்களா? இந்த ரூட்ல வந்து எப்பயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்கும், போக்குவரத்து அதிகமாக இருக்க லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலே அங்கே ரெசிடென்ஷியலும் சரி கமர்ஷியலும் ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு லொக்கேஷனில் ஆன் ரோட்டில் நீங்கள் லேண்டு வாங்கினீங்க அப்படின்னா லேண்டோட ரேட்டு வித்தின் இயருக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணலாங்க. அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த லொக்கேஷனில் ஃப்ளட் அஃபெக்ட் பண்ணாத லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் இருக்குது, அதுவும் நல்லா ப்ரீமியமான வில்லா இருக்கக்கூடிய ஒரு பாஷான லொக்கேஷன். அதுக்கு மத்தியில் ரொம்பவே வந்து ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் உங்களுக்கு தென்னை மரம் மாமரம்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு சேல் பண்ணுறாங்க. அதுவும் லிமிட்டட் பிளாட் தான், வெறும் 16 பிளாட் தாங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃபென்ச்சு போட்டிருக்காங்க இல்லையா சுற்றி, இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு ஃபேஸ் 2 லேண்டு சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு 4 புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுகள், எல்லா சைடுமே ரோடுகள், உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லையும் இங்கே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம சைட் அங்கே இருக்குது, வர வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு சூப்பரான விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. இதோ பாருங்கள் அவங்களுடைய சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இந்த சைடில் பங்களா கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க இந்த கார்டனிங் ஸ்பேஸ் எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்க் எல்லாமே வச்சு அண்ட் வந்து டாக் செப்பரேட்டாக கூண்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அவங்க பசுமாடுகள் வளர்க்குறாங்க, அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கூண்டு மாதிரி இடம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ அழகாக இருக்குங்க. சரி, இன்வெஸ்ட் நீங்கள் யாராவது கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பங்களா வில்லா கட்டுறதுக்கு லேண்ட் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ரீ லான்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள் மொத்தமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 ஃப்ளாட்டையும் வாங்கிக்கலாங்க. வாங்கி இந்த மாதிரி அழகாக பிளான் பண்ணி ஒரு பங்களா ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது கார்டனிங் ஸ்பேஸோட வீடு கட்டிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் சைஸஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இங்கே நிறைய ப்ரீமியம் பிராண்ட்ஸ் லேண்ட் சேல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 6000 ரூபாய் வரைக்கும் கூட சேல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சுற்றி பாருங்கள், ப்ரீமியமான வில்லாஸ்க்குள்ளே லிமிட்டட் பிளாட்ஸ் தான் வந்து சேல் ஆகுது. ரொம்ப நல்ல கம்யூனிட்டி. அதில் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 4500 தாங்க கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளும் கூட. ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல். ஸோ பேங்க்கும் இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஸ்பிளேயில் ஸ்ரீ பாலாஜி குரூப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.